தமிழர் மரபில் ஒரு முக்கிய கிராம் தேவதையா வணங்கப்படும் சக்தி வாய்ந்த கடவுள். அவரை பெரும்பாலும் காவல் தெய்வமாக கருதுகிறார்கள். கருப்பசாமி பற்றிய பல கதைகள் உள்ளன. கருப்பசாமியின் மற்றும் ஒரு காலத்தில் ஒரு கிராமம் தீவிர துன்பங்களுக்கு உள்ளாகியது. கொள்ளை, அநீதி, துன்மார்க்கர்கள் கிராமத்தை அச்சுறுத்தினர். அந்த சமயம் கிராம மக்கள் இறைவனிடம் ஒரு பாதுகாப்பு தெய்வத்தை வேண்டிட்டனர். இறைவன் தனது சக்தியை ஒரு வீர தெய்வமா வடிவமைத்தார். அவர்தான் கருப்பசாமி. குதிரை மீது ஏறி தனது பெரிய வாள் கொண்டு தீயவர்களை ஒழித்தார். அவர் கிராமத்துக்கு நீதியும் அமைதியும் நிலைநிறுத்தினார். அவருடைய கோபமான தோற்றம் தீயவர்களுக்கு பயமளிக்க, ஆனால் நல்லவர் அவரை கருணையுடன் வழிபட்டனர். கருப்பசாமியை பொதுவாக இந்த பூஜை அல்லது அமாவாசை நாளில் சிறப்பாக வழிபடுவார். அவருக்கா சிறப்பு பூஜைகள், கருப்பு ஆடைகள் அண்ணு, கரும்பு வெள்ளிவாணி, சிவப்பு மாலைகள், சிவப்பு மாலைகள். கருப்பசாமி பல்லிடங்களில் கயனான் சந்தியில் காவர போலீஸ் தெய்வமாகவும் கெரார போலீஸ் தெய்வமாகவும் கிராம பாதுகாட பாராட்டுவர். கதைகள் கருப்பசாமியின் சக்தி, நீதிக்கான அவரது அர்ப்பணிப்பு மற்றும் பக்தர்களுக்கான அருளாதாயத்தை